ஐயோ சார் வட இந்திய வாக்காளர்களை சேர்க்க போறாங்க சார், அதுக்குதான் சார் இந்த சார், அதுக்குதான் சார் இந்த எஸ்ஐஆர் அப்படிங்கறத இன்னைக்கு பலரும் சொல்றாங்க. இது ஜீவா டுடே தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்குங்கிறத இந்த இடத்துல பதிவு செய்யறேன். சரி, அந்த விஷயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி அடிப்படையான சந்தேகங்கள் இருக்குல்ல. பாஜகவினர் சொல்ற மாதிரி இது நார்மல் டியூட்டி தானே, இதை ஏன் நீங்க தடுக்கிறீங்கன்னு. இந்த சார்னா என்னன்னு கொஞ்சம் ஒரு நம்ம மக்களுக்கு எடுத்து சொல்லிட்டு அந்த சப்ஜெக்டுக்குள்ள நான் போறேன். சார், பழைய நடைமுறையை ஏன் மாத்துனீங்க? பழைய நடைமுறைனா அதாவது இப்ப இருக்க புதிய நடைமுறையில தான் அந்த சாரு நீக்கம் சேர்க்கம்லாம், அதுவும் பீகார்ல நீக்கம் மட்டும்தான் நடந்திருக்கு. தேர்தல் ஆணையம் வந்து நீக்கிறது வேலை கிடையாது, புதிய ஆட்களை சேர்ப்பதுதான் மெயின் வேலையா இருக்கணும். செத்து போனவனை நீக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப டிஃபால்ட்டான பாயிண்ட். ஆனா புதியவனை சேர்க்கணுங்கிறது தான் தேர்தல் ஆணையத்தோட மெயின் பண்ணி. ஆனா இவங்க பீகார்ல பர்டிகுலரா நீக்கிருக்காங்க, முஸ்லீமா நீக்கிருக்காங்க, தலித்தா நீக்கிருக்காங்க, யாதவா பார்த்து நீக்கிருக்காங்க. ஆனா இப்ப இந்த புதிய நடைமுறை ஏன் வந்தது? ஏற்கனவே இருந்த நடைமுறையில் என்ன சொல்றாங்கன்னா, தேர்தல் ஆணையத்துல உங்க பேர்ல எத்தனை பேர் இருக்காங்க, உங்க வெப்சைட்லயே அது தேர்தல் ஆணையத்துல சாமானியனே தேர்தல் வெப்சைட்ல போய் நம்ம பேர்ல எத்தனை பேர் இருக்காங்க, நம்ம 2 இடத்துல வாக்காளர் இருக்காங்கிறத ஏற்கனவே இன்னைக்கு உள்ள டிஜிட்டல் டெக்னிக்கல் யுகத்துல அதை கண்டுபிடிக்க முடியும். ஏன் அந்த நடைமுறையை மாத்திட்டு நீங்க இப்ப மதம் பார்த்து சாதி பார்த்து நீக்கிக்கிட்டு இருக்கீங்கிறது அடிப்படையான கேள்வி.